நாவல் இலக்கியமும் தனிமனித கொள்கைகளும் மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையே தோன்றும் மோதலை அடிநிலையாகக் கொண்டதுதான் நாவல். இதன் காரணமாகத்தான் நாவலில் பாத்திர வார்ப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பல்வேறு காரணங்களினாலேயே ஒருமைப்பாட்டை இழந்த சமூகத்தில் குடும்பம், சாதி, வாழிடம், குலத்தொழில் முதலியவற்றிலிருந்து தனிமைப்பட்டு விலகி வாழ நேரும் மக்களே தனிமனிதர். நாவலில் தனிமனித கொள்கை ஓரளவு வளர்ச்சி பெற்று வருகிறது. பழைய நில மானிய சமூகத்திலிருந்து விடுபட்டு புதிய மத்திய தர வர்க்கம் உருவாகும் பொழுது உடன் நிகழ்ச்சியாக தனிமனித கொள்கையும் பிறக்கிறது. இந்த கொள்கையின் தொடக்க உணர்வை தமிழில் எழுந்த முதல் நாவல்களில் ஓரளவு காணலாம். மக்கள் தனி மனிதர்களாக ஏன் மாறுகிறார்கள்? வழி வழி வந்த வாழ்க்கை முறைகளிலே மாற்றம் ஏற்படும் பொழுது பழைய வரம்புகளுக்கு உள்ளே தொடர்ந்து வாழ முடியாதவர்களுக்கு நெருக்கடி தோன்றுகின்றது. அவர்களுக்கும் அவரது சூழல்களுக்கும் இடையே இயைபின்மை வளர்கிறது. தொடக்க கால நாவலாசிரியர்களில் ஒருவரான ராஜமையர், மாதவையா போன்றோர் கூட தனிமனித பார்வையை ஓரளவு சித்தரித்து காட்டியுள்ளனர். நுண்ணிய சமுதாய உணர்வை எடுத்துக்காட்ட விழையும் மாதவையா சமுதாய பிறழ்ச்சியின் உடன் நிகழ்ச்சியாகவும் விளைவாகவும் தனி மனிதர்கள் உந்தப் பெறுவதை இயற்கையான முறையில் காட்டுகின்றார். இவருக்கு பின் வந்த பெரும்பாலோர் தனிமனிதர் இயங்கும் சமுதாய பகைப்புலத்தை மறந்து பாத்திரங்களின் உணர்ச்சிகளையே முதன்மையாக கொண்டு எழுதினர். இதன் விளைவாக கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு ஈடு செய்ய வேண்டி நாவலின் மிகு உணர்ச்சி புகுந்தது. அப்படி புகுந்ததன் காரணமாக நாவலின் வீழ்ச்சியும் ஏற்படலாயிற்று. பி.எம். கண்ணன், அகிலன் ஆகியோரது தொடர்கதைகள் இந்த உண்மைக்கு சிறந்த காட்டுகளாக அமைந்துள்ளன. அகிலனுடைய பாவை விளக்கு நாவலில் வரும் தணிகாசலம் உயர் லட்சியங்களுக்கான போராட்டமாக நாவலில் உருவாகவில்லை. அகிலனின் தணிகாசலம் தன்னுணர்ச்சிவாதி. அவன் கிருஷ்ண பாகவதரை காட்டிலும் சமூக உணர்வு அதிகமானவன் போல தோன்றுகின்றான். சுதந்திர போராட்டம், தொழிலாளர் சிக்கல் பற்றியெல்லாம் பேசுகின்றான். இவையெல்லாம் இருந்தும் நாவலில் பாத்திரங்களின் இயல்பான இயக்கத்திற்கான புற உலக சூழ்நிலை பொருத்தமாகவும் யதார்த்த பூர்வமாகவும் அமையவில்லை. தணிகாசலத்தின் காதல் பிரச்சனையே நாவல் முழுவதும் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. இதயநாதத்தின் ஆசிரியரது சொந்த கருத்துக்கள் எவ்வாறாக இருந்தாலும் நாவலின் பாத்திரங்கள் யதார்த்த பூர்வமாக விளங்குவதை பார்க்கலாம். எண்ணங்கள் நிகழ்ச்சிகள் அடிப்படையிலேயே தோன்றுகின்றன. உள்ள தத்துவ நுணுக்கத்துடன் சம்பவங்களும் எண்ணங்களும் இதயநாதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இதுவே அகிலனுக்கும் சிதம்பர சுப்பிரமணியத்திற்கும் உள்ள வேறுபாடு. பொருளாதார அடிப்படையிலான முரண்பாடானது மனப்போராட்டமாக வெளிவரும் பொழுது சோகம் பொங்கி பிரவகிக்கிறது. இத்தகைய சந்தர்ப்பங்களில் நாவலாசிரியர் பாத்திரங்களையே தன் இறக்கப்பட வைப்பதும் கலை உணர்வின் வறட்சியையே புலப்படுத்தும். மிகு உணர்ச்சியை படைத்தளிக்கும் நாவல் ஆசிரியர்களிடத்து இந்த பலவீனம் அதிகமாக காணப்படுகிறது. ராஜமையரின் காலம் முதல் சிதம்பர சுப்பிரமணியன் காலம் வரை பாத்திரங்கள், அதாவது கலைஞர்கள், புதிய சமுதாயத்தில் நிலையிழந்து தவிப்பது தனிமனித பிரச்சனையாகவே காட்டப்பட்டுள்ளது. நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் தனிமனிதராக மாறிச் செல்வதை மாதவையா முதலாக சித்தரிக்கத் துவங்கினார். தனிமனித கொள்கையானது பிற்கால நாவல்களில் சில நாவல் ஆசிரியர்களின் திறனால் ஓரளவு வளர்ந்தது. அது சமுதாய இயக்க உணர்வோடு படைக்கப்பட்டது. தற்கால சமுதாய நெருக்கடிகள் முதிர தனிமனிதர் சமுதாயத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட பிறவிகள் என்னும் உணர்வு மேலோங்குகிறது. ஜெயகாந்தன், தி. ஜானகிராமன் நாவல்களில் இந்த உணர்வு ஓரளவு தென்படுகிறது. இந்த உணர்ச்சி சமுதாயத்திலே முதலாளித்துவ கருத்தோட்டத்தின் விளைவாக தனிமனித கொள்கை முதிர்ச்சி பெற்றுவிட்டமையை சுட்டுகிறது. யதார்த்த பண்பை ஆதாரமாக கொண்ட நாவலானது காலப்போக்கில் இரு கூறாகிறது.
தனிமனித சார்பு நாவல் என்றும் சமூக சார்பு நாவல் என்றும் இரு கூறாக அவற்றை அழைக்கலாம். தனி மனிதரிலும் தெரிந்தெடுத்த சிலரை பாத்திரமாகவே கொள்வதால் காலப்போக்கில் ஒருவர் அல்லது இருவர் நாவலின் முக்கியத்துவம் பெறுகின்றனர். சில சமயங்களில் நாவல் ஆசிரியன் கவனம் முழுவதும் ஒரு பாத்திரத்தின் மீதே செலுத்தப்படுகின்றது. ஒரு பாத்திரத்திற்காக வக்காலத்து வாங்குவது போலவும் அமைந்து விடுகிறது. ஜெயகாந்தனின் சில நாவல்கள் இத்தகைய நிலையில்தான் அமைந்துள்ளது. உண்மையான ஆக்க முயற்சி முழுமையான உறவுகளை ஏற்படுத்தும் போராட்டமாகும். இவ்வுறவு தனிமனித நிலையிலும் சமுதாய நிலையிலும் உள்ளது. இதனை விரிவுபடுத்தி சாதிக்க யதார்த்த பண்பே மிக மிக தேவையானது. எனவே நாவல் இலக்கியத்தில் தனிமனித கொள்கை உருவாகின்றது. தனிமனித கொள்கையை நாவல் இலக்கியத்தில் பயன்படுத்துகின்றனர் என்கின்ற ஒரு அடிப்படையை உணர்ந்து கொள்ளலாம்.